இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வந்து வேறு லெவலில் T20 மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 மேட்ச் நடந்துட்டு அந்த 2 மேட்சுமே வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. முதலாவது மேட்ச்சில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து 28 ரன்னால் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மேட்ச்சில் வந்து 16 ரன் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மூன்றாவது மேட்ச் அதாவது இன்னைக்கு நடந்திருக்கு இந்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவும். இதில் வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக பேட்டிங் சூஸ் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 7 விக்கெட்டை இழந்து 163 ரன் வந்து அடிச்சாங்க. 164 என்ற டார்கெட்டோட களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து 13.5 ஓவர்லேயே 2 விக்கெட்டை இழந்து 165 ரன் அடிச்சு ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. அது மட்டும் இல்லாம 3 T20 மேட்ச் விளையாடி இப்ப 3லையுமே வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணி முதலாவது இடத்துல இருக்காங்கப்பா. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு பலமான டீம் தான். அவங்க யாருமே குறை சொல்ற அளவுக்கு இல்லை. எல்லாருமே நல்ல பவுலிங்லும் இருக்காங்க, நல்ல பேட்டிங்கும் இருக்காங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா நல்ல பவுலர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஏன்னா இந்த முறை வடிவா T20 விளையாடவே இல்லையென்றே சொல்ல இயலும். ஏன்னா இன்றைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இன்னைக்கு 3 சீரீஸ்லேயே 3லையுமே அவங்களாம் வின் பண்ணி முதலாவது இடத்துலயே இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஓகே, இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவில் நம்மளோட சேனலில் பார்க்குறதுக்காண்டி நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் பைக்கனை கிளிக் பண்ணி விட்டானா இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.